உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலம் நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். இந்த வாரத்திற்கான வார பலன்களை 12 ராசிகளுக்கும் துல்லியமாக கணிச்சு சொல்ல போகிறாங்க. வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். நலமா? நலம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நலம். பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் வழக்கமாக சொல்வது. மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? அவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, புது புது கம்யூனிகேஷன்ஸ் உருவாக்கலாம். ஏதாவது புதிய காரியம் செய்ய போகிறாங்க, செயல்களில் ஈடுபட போகிறாங்கன்னா, ஸோ அதுக்கான சம்மந்தப்பட்ட உரிய நபர்கள்கிட்ட கம்யூனிகேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ புதிய விஷயங்களுக்கான ஒரு தொடக்கத்தை இந்த வாரம் அவங்க எடுக்கலாம். ஓகே. ஸோ அது இன்னும் லாங்கில் இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற காரியங்கள்லையும் அது இதில் செயல்படுத்தலாம் இந்த வாரம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாமல் வருத்தப்படுறது, இழந்ததை நினச்சி வருத்தப்படுறது. அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்படணும். இப்போ ப்ரெசண்ட்டில் எல்லாமே நல்லா இருந்தாலுமே, இல்லை எனக்கு பாஸ்டில் அந்த மாதிரி ஆச்சு, அது ஏன் ஆச்சு, ஆயிருக்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு வருத்தம், அது கவலை அவங்களுக்கு அது தேவைப்படுது, ஒரு ரீசன் தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது இந்த வாரம். தனிமை ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ தனிமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. ரொம்ப ஒரு விரக்தி நிலையை பற்றி யோசிப்பாங்க. ஓகே ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஒயிட். ரெட் ஒயிட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444 and 4444. ஸோ மொத்தமாகவே 4 வருது. ஸோ 4 இவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற ஒரு நம்பராக இருக்கும். இல்லை இவங்களுடைய பர்த் நம்பர்ஸ் 4ஆக இருக்கும். ஸோ லைஃப் பாத் நம்பர் 4ஆக இருக்கும். ஸோ 4 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது. அதனால் 4 யூஸ்வலாக அவங்க எப்போ வேணாலும் ஏஞ்சல் நம்பராக லைஃப் டைமுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4ன்றதே ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் இந்த வாரம் அதிகமாக யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மன ரீதியான விஷயங்களை போய் மாட்டாமல் இருக்க அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் புதிய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு டிவைனோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த 4 and 444 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 44 யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எந்த டிஜிட்டில் பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அதே தான், இந்த வாரம் என்னவோ அவங்களுக்கு அதிகமாக பழைய விஷயங்களை பற்றி தாக்கம் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மறப்போம், மன்னிப்போம், அந்த ஒரு மோட்லேயே போயிடணும். நிறைய விஷயத்தை மன்னிக்கணும். ஸோ மன்னிச்சாதான் இப்போ ப்ரெசண்டில் அவங்க கான்ஷியஸாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ ஃப்யூச்சருக்கான சில விஷயங்கள் செய்ய இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த கான்ஷியஸ் மைண்ட் செட் தேவைன்னா கண்டிப்பாக இவங்க மறப்போம், மன்னிப்போம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு இது ஓகே, எனக்கு இதெல்லாம் தோணுது, பட் ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வர முடியல அப்படின்னா, ஸோ அதுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சில பேருக்கு இவங்களுக்கான டெஸ்டினியே என்னன்னு தெரியலனாலும் இந்த வாரம் முருகர் வழிபாடு செய்யும் போது அதுக்கான இவங்களுடைய பர்பஸ், டெஸ்டினி பாயிண்ட் என்ன, வாழ்க்கையினுடைய அந்த விதி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். இன்னும் பர்பிள் கலர் நிறைய யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஏதாவது இவங்க மெடிடேஷன் பண்ணுற இடத்துலையோ, இல்லை ஒரு அமைதியான இடத்துலையோ, இவங்க எங்கெல்லாம் அமைதியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல பர்பிள் கலரை அவங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான அந்த கான்ஷியஸ் மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ மேஷம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா விதமான சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய விதி எப்படிப்பட்டதாக மாறப்போகிறது அப்படிங்கிறத முருகன் வழிகாட்டுவார். அதற்காக முருகன் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஷபம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா,
2 விதமான வேலைகள் இல்லை 3 விதமான மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ ஒரே வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ஒரே வேலைக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல், ஸோ அந்தந்த வேலைகள் அந்தந்த நேரங்களில் வந்து செய்யலாம். அதுக்கு செய்யறதுக்கான ஒரு ஃபிசிக்கல் அந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஒரு சைடு வந்து பிஸ்னஸையும் பார்க்கணும் தனியாளாக, இல்லை வந்து ஜாப்லேயும் வந்து பிரச்சனைகள் இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணும், தனி மனிதனாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்விகள் இருந்தால் இந்த வாரம் அவங்களுக்கு அதற்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான வேலைகளையும் அவங்க வந்து மேற்கொள்ளலாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யாருக்கும் ஆர்டர் போட வேணாம், ரொம்ப ரூல் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இவங்க சொல்கிறத கூட கொஞ்சம் சாஃப்டாக சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை நான் சொல்கிறது தான் ஃபைனல், நீங்கள் அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எங்கேயுமே காட்டக்கூடாது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் வயலட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1012222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ வந்து யூஸ் பண்ணலாம். 101 யூஸ் பண்ணும் போது, அதாவது 11 கிடையாது 101, அந்த ஏஞ்சல் நம்பர் அவங்க யூஸ் பண்ணும் போது வாழ்க்கையில் ஒரு சில மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். மேபி அவங்க இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு கூட அது சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த 42 யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த, ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக அது சார்ட் அவுட் ஆகும். மேபி அதை சமாளிக்க முடியாமல் தான் வந்து ஒரு பக்கம் ஜாபில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. பட் அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாமல் இந்த திண்டாடுறது சொல்லுவாங்கள்ல, ஜக்லிங், அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது சார்ட் அவுட் ஆகிறதுக்கு இந்த 42 யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ரிஷபம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, டிவைன் மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க நம்பணும். ஸோ அது தமிழில் வந்து ஆன்மீக ரீதியான ஏதாவது ஒரு அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் ஆன்மீக ரீதியான அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவங்க வாழ்க்கையிலும் இந்த வாரம் அது நடக்க காத்துட்ருக்கு. அதனால் எதை நோக்கி போயிட்டுருக்காங்களோ, என்ன செய்யணும்னு வந்து ஒரு உத்வேகத்தில் இருக்காங்களோ, ஸோ அதை தாராளமாக செய்யலாம். அது நடக்குமா நடக்காதா, நம்ம வந்து செய்ய முடியுமா, ஃபெயிலியர் ஆகிடுமா, இந்த மாதிரியான எந்த கொஸ்டின் டவுட்ஸ்குள்ளேயும் போக வேண்டாம். இவங்களால் என்ன முடியுமோ அதை இவங்க வந்து தொடர்ந்து செய்யும் போது, ஸோ எல்லா வேலைகள்லேயும் அவங்க வந்து கரெக்டாக ஈடுபடும் போது நிச்சயமாக முருகருடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். இந்த வாரமே அதற்கான அறிகுறிகள் தெரியும். இந்த காரியம் நம்ம செய்ய முடியாதுன்னு இருந்தோமே, பட் இது இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு, இல்லை இந்த பிரச்சனை நம்ம விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்க போகிறது. முருகன் கண்டிப்பாக அதை நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாரா மேம் சொல்கிறாங்க. மறக்காம கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம்? என்னெல்லாம் பண்ணலாம்? மிதுனம், இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பணப்பிரச்சனைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை தீர்க்கறதுக்கான வழியை வந்து தேடணும் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் இன்னும் மேலும் மேலும் கடன் வாங்கணும், எனக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னு இல்லாமல், ஸோ அதை தீர்க்கறதுக்கான வழிகளை அவங்க வந்து தேட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான உரிய பாதை கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. கடன் வாங்காமல் இருக்கிறது கூட நல்லது இந்த வாரம். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டையும் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஸோ வார்த்தையால் ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஸோ பேச்சு சண்டை அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11112323. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 1111 மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. மேபி எனக்கு இருக்கிற பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு கூட இந்த 1111 அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எழுதி தான் இல்லை, எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். 2323 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ இதோட முடியல வாழ்க்கை, இதுக்கு மேலேயும் நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மிதுனம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து வெளிநாடுகள்லேருந்து இல்லை வெளியூர்லேருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ எதுக்காவது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இவங்க போயிட்டு அவங்க மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ சம்டைம்ஸ் மெயிலில் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எதுக்குலாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா அதற்கான ஒரு ப்ராசஸ் இந்த வாரம் வந்து நடக்க இருக்குது.
ஸோ தொலை தூரத்துல இருந்து அவங்களுக்கு சில குட் நியூஸும் வர இருக்கு. ஸோ கண்டிப்பாக முருகர் அவங்க அதாவது முருகர்கிட்ட இவங்க வழிபட்டிருப்பாங்க, வேண்டுதல் வச்சுருப்பாங்க, பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க இல்லையா, எனக்கு இது வந்து கிடைக்கணும், இவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அது நிச்சயமாக இந்த வாரம் நடக்க இருக்குது. அதனால பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தால் மட்டும் போதும். ஓகே ஓகே. ஸோ மிதனம் ராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. மேலும் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தொலைதூர பயணத்திலேருந்து ஏதோ ஒரு நல்ல தகவல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் முருகான்னு கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடுங்க. கடகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வெயிட் பண்ணணும். எதாக இருந்தாலும் காத்திருக்க கற்றுக்கணும். ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா ஸோ அதற்கான அவுட்கம் வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வர்றதுக்கு முன்னாடி இவங்க மேற்கொண்டு எதனா செஞ்சு அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த பொறுமை, அந்த காத்திருப்பு அது ரொம்ப அவசியம். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதை வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. சில டைம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போகிறது வந்து நல்லது. ஸோ இவங்களோட சந்தோஷத்துக்காக இவங்க எதாவது செய்வாங்க, பட் அது மற்றவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கூட க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஸ்கை ப்ளூ. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 14, 14 அண்ட் 13, 13. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 14, 14 யூஸ் பண்ணும்போது ஒரு யூனிக்னஸ் கிடைக்கும். இவங்க எதை செஞ்சாலும் அதில் ஒரு தனித்துவத்தன்மை தெரியும். இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாஸும் வந்து உருவாகும். ஸோ 13, 13 யூஸ் பண்ணும்போது சில காரியங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியும். அது கூட சம்டைம்ஸ் அவங்கள வந்து அந்த பேஷன்ஸை வந்து கொடுக்கும். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது மனசில் வந்து அந்த அன்பு இருக்கணும். இன்னும் வந்து கொஞ்சம் காலம்தான் இருக்குது அவங்களுக்கான டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பீரியட் மாதிரி தான். நீ எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிற, எந்த அளவுக்கு வந்து சில சில கெட்ட விஷயங்கள்லாம் மறக்க கற்றுக்கிற, எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிற, எந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்களை வந்து அந்த கம்யூனிட்டியை வந்து நீ அரவணைச்சு போகிற, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. ஸோ அதற்கான சோதனை கூட மேபி இந்த வாரம் ஏற்படலாம். ஸோ எல்லா நேரத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை இழக்காமல் பொறுமையாக இருந்தாங்கன்னா இந்த ஒரு சோதனைகள்லாம் அவங்க கடந்து வந்துடுவாங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு மனசுக்கு நிறைவடையக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு அதுக்கான நியூ பிகினிங்ஸும் நடக்கும். ஸோ கடகம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோட கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல துவக்க நிலை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகே, எனக்கு நான் நிறைய இழந்துட்டேன், நிறைய வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக நடக்குது லைஃப்பில். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, அந்த மாதிரியான நிறைய சோகங்கள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது நடக்குது அப்படின்றத மட்டும் அதை கவுண்ட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ என்ன நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்க மறந்துடுவாங்க. ஸோ அது இந்த வாரம் கண்டிப்பாக வந்து நினச்சி பார்க்கணும். நன்மைகள் நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத, அந்த பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கவுண்ட்ஸை வந்து அவங்க மேம்படுத்தணும். அது பண்ணும்போது இமோஷ்னலாக அவங்களுக்கு நிறைய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். எமோஷ்னலாக ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு வரும். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதுவும் புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா பழைய விஷயங்களை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, இமோஷ்னலாக வந்து பேக்கப் பண்ண வேண்டியிருக்கு. அதனால புதிய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 1919. ஸோ இந்த இன்ஃபினிட் சிம்பிளையும் 1919ஐயும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது
தனிமையாக இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் இல்லை வந்து ஒரு விரக்தி நிலையில் இருக்கும் போது இவங்களுக்கு இல்லை நீ தனியாக இல்லை, ஸோ உனக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை இருக்குது அப்படின்ற ஏதோ ஒரு தூண்டுதல் அவங்களுக்கு ஏற்படும். இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த டாட்டூ மாதிரி கூட போட்டுக்கிறாங்க பெர்மனெண்ட்டாக, அந்த மாதிரி கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து. 1919 யூஸ் பண்ணும்போது என்னதான் விரக்தியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில ஆசைகள் உருவாகும். ஓகே, இதை ட்ரை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு. ஏன்னா ஆசைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அந்த அடிப்படை அஸ்திவாரம். ஸோ அது அவங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எப்படி வந்து ஒரு நாளைக்கு வந்து இருளும் இருக்குது வெளிச்சமும் இருக்குது, அதே மாதிரி தான் லைஃப்லேயும் வந்து இன்பம் துன்பம் எல்லாமே சரிசமமாக வரும். ஸோ ஆனால் இவங்க வந்து துன்பத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கூட இழக்கலாம், இல்லை பிளெஸ்ஸிங்ஸும் வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வாரத்திலேருந்து ஓகே, வாழ்க்கைனா ரெண்டுமே கலந்து தான் வரும். ஸோ நம்ம வந்து துன்பம் வரும்போது அதை லேர்ன் பண்ணிக்கலாம், இன்பம் வரும்போது அதை வந்து லைக் அப்சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை அதுலேருந்து ஏதாவது இன்பத்தில் கூட ஏதாவது லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை இவங்க வந்து பண்ணணும். மனதளவில் அந்த ஒரு கான்ஷியஸ்க்கு வரணும். அதை இந்த வாரம் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் முருகருடைய ஒரு அருளால், சப்போர்ட்டால். ஸோ சிம்மம் ராசினியர்களே, வாழ்க்கைன்னு இருந்தால் இரவு பகல் இருக்கத்தான் செய்யும், துன்பம் கஷ்டம் எல்லாம் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மிராக்கிள்ஸ் கூடிய சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யலான்னா, தன்னுடைய பொருளாதார அந்த உயர்வுக்கோ இல்லை ஸ்டேட்டஸ்க்கோ ஸோ அதற்கான காரியங்களை இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னுக்கு. ஸோ பண ரீதியான ஃபினான்ஷியல் ரீதியான காரியங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் இவங்களுக்கு முடிஞ்ச எஃபர்ட் வந்து நிச்சயமாக போடணும். ஸோ அது கண்டிப்பாக நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். இந்த வார இறுதியிலே கூட அந்த அவுட்கம் கிடைக்கும். என்ன செய்யக்கூடாது மேம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியாக யாராவது பெரிய மனிதர்கள், யாராவது உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்கன்னா லைக் அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்காக இவங்க உழைக்கக்கூடிய இந்த வாரத்தை மற்றவங்களுக்காக அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1717 யூஸ் பண்ணும்போது இந்த 1717 ஏஞ்சல் நம்பரும் டெய்லியும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பண ரீதியான விஷயங்களை ஈடுபடும் போது ஸோ சீக்கிரமாகவே அதனுடைய சக்ஸஸை வந்து பார்ப்பாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் க்ரோத் இருக்கும் அதில். 1234 இந்த வாரம் வரக்கூடிய 12:34 PM ஆஃப்டர்நூனில் வரக்கூடிய அந்த டைமில் இவங்க என்ன நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அந்த டைமில் இனிஷியேட் பண்ணும் போது அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ கண்ணி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜும் இவங்களுக்கான ரிலேட்டபிளாக தான் வருது. இவங்களுக்கு தேவை வந்து நல்ல சம்பாதிக்கணும், நல்ல ஒரு செல்வந்தர் ஆகணும், நிறைய பேருக்கு பெரிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மூவ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதற்காக இவங்க நிறைய தடவை முருகர்கிட்ட வந்து வேண்டுதல் பிரார்த்தனைகள் வச்சுருப்பாங்க. நிச்சயமாக அது பட் இவங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் அவர் வந்து கொடுப்பாரு. பெரிய பொசிஷனுக்கோ இல்லை செல்வந்தராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புன்னா உடனே கூரையை பிச்சுட்டு கொட்டுறதில்ல. ஸோ அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தானே நடக்கும். அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக வந்து வரும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பு வந்து முருகன் வரலால் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாரு. கண்டிப்பாக தவறாமல் அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு டீப் மெடிடேஷன் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வாரம். ஏன்னா இந்த வாரம் இவங்களுக்கு இந்த உள்ளுணர்வு ரொம்ப அவேக்கனிங்காக இருக்கும். நிறைய விஷயத்தை இவங்களுக்கு சுட்டி காட்டும்.
இவங்கள சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், இவங்கள சுற்றி இருக்கிற நபர்களுடைய ஒரு கேரக்டராக இருக்கட்டும், நிறைய அவங்களுக்கு சுட்டி காட்டிகிட்டே இருக்கும். அதனால இந்த வாரம் ரொம்ப டீப் மெடிடேஷன் எடுக்கிறது நல்லது. முடிஞ்சால் ஒரு குரு வழிபாடு, குரு பூஜைகள், இல்லை வந்து குருவோடைய சில பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க குருவை வந்து எடுத்திருப்பாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கள கூட போய் மீட் பண்ணலாம் முடிஞ்சால். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம். ஏன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப டபுள் மைண்ட் செட்டாக இருக்க வேண்டாம். ஒரு மாதிரி எப்படி தேய்பிறை வளர்பிறை மாதிரி இவங்களோட மைண்ட் செட் வந்து சம்டைம்ஸ் அப்படியே தேயும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பட் அந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே கூடாது. ஒரே ஸ்டேபிளான மைண்ட் செட்டாக வச்சுக்கணும் அவங்க. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் ரெட். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777-101. ஸோ இந்த 777-101 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 777 வந்து கண்டிப்பாக லக்கியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நடக்கும் இது ரெகுலராக யூஸ் பண்ணும் போது. ஏன்னா அந்த நம்பர் 7ன்றது அவங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கனெக்டடான ஒரு நம்பர், எஸ்பெஷலி துலாமுக்கு. இந்த 777 லைஃப் லாங் அவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 101 யூஸ் பண்ணும்போது இந்த இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள், இந்த அதனால தான் வந்து மென்டலி அவங்க ஆன் அண்ட் ஆஃபில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த 101 யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜுமே இங்கே எப்படி நம்ம மெடிடேஷன், ஒரு குரு வழிபாடு இதெல்லாம் நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இவங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஹீலிங் தேவைப்படுது, எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு தேவைப்படுது. அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ரொம்ப குழப்ப நிலை, மந்த நிலையில் இருக்குன்னா கண்டிப்பாக அதற்கான ஹீலிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஹீலிங் கிடைக்கும், சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ஹீலிங் கிடைக்கும், சில பேருக்கு யாராவது ஒரு குரு அவங்களுக்கு ஹீல் பண்ணால் அந்த ஹீலிங் கிடைக்கிற மாதிரி உணர்வாங்க. ஸோ அவங்களுக்கு எதை செஞ்சால் அந்த ஹீலிங் உணர்வு கிடைக்கிதோ அந்த காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபடணும். அந்த ஹீலிங் அவங்களுக்கு இப்போ தேவை. முருகர் வழிபாடு செஞ்சு கூட அவங்க அந்த ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி க்ரீன் கலர் அதிகமாக வேர் பண்ணும் இந்த மெடிடேஷன் டைமில், ஹீலிங் டைம்லலாம், ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வு வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கும், ரொம்ப விழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்களை நல்லா கவனிங்க. குறிப்பாக உங்களுக்கான ஹீலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரேயர் மூலியமாவோ மெடிடேஷன் மூலியமாவோ உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குமா? என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும், யாருடைய சப்போர்ட்டும் எதிர்பார்க்க தேவையில்லை. இவங்களால என்ன முடியுதோ அதை தாராளமாக பண்ணலாம். எஸ்பெஷலி உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி இது வந்து பார்க்கக்கூடிய பெண்கள். ஸோ மற்றவங்க வந்து ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக வந்து இருந்தால் எந்த காரியத்தையும் செஞ்சால் போதும் இந்த வாரம். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, சம்டைம்ஸ் இவங்களே தனிமைப்படுத்திப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அதில் மட்டும் ஈடுபடாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா அது என்ன ஆகும்னா மன ரீதியாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும், அதுக்கப்புறம் அது உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் அந்த தனிமையை இந்த வாரம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333-2020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 333 யூஸ் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ தனியாக இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மேற்கொள்கிறாங்க, தனியாக இருந்து அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் டிவைன் கிட்டேருந்து. 2020 யூஸ் பண்ணும்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். இவங்க என்ன செய்யலான்னு இருக்கிறாங்களோ அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க செல்ஃப் கேர் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும். ஸோ சிம்பிளிசிட்டியாக இருக்கணும். அவங்களுடைய உள்ளழகையும் சரி, அகத்தோற்றம், புறத்தோற்றம், ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து அதை அழகானதாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் இந்த வாரம் செய்யணும். அவங்க அதை செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு அமைதி வந்து உருவாகும், ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி உருவாகும். மற்ற என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது கிடைக்கலனா கூட
இதை செய்யும் போது நிச்சயமாக அந்த ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பிங்க் கலர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும் அவங்க. ஸோ அது சிம்பிள் ஆஃப் லவ் சொல்லுவாங்க. அண்ட் வந்து ஹார்ட் சக்ராவுக்கு வந்து அது ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் அது. அது பண்ணும்போது நிச்சயமாக அந்த திருப்தி, அந்த நிம்மதி அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனிமையை வந்து தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. அது உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துவதற்கான மற்ற வேலைகளை செய்ய பாருங்கள். மறக்காமல் பிங்க் கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கான நல்ல வைபை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன பண்ணக்கூடாது? தனுசு உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, உணர்வு ரீதியாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முயற்சி வந்து செய்யலாம் இந்த வாரம். ஸோ செய்யும் போது கண்டிப்பாக சம்டைம்ஸ் அவங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது இன்ப அதிர்ச்சிகள் கூட அவங்களுக்கு ஏற்படலாம். அதனால் தாராளமாக உணர்வு சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அங்கே நில்லுங்க, அந்த எல்லையிலே நில்லுங்க, அதுக்கு மேலே வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துடணும். கொஞ்சம் மக்களோடையும் மிங்கிள் ஆகணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் டார்க் ரெட். டார்க் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? தனுஷ் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 21 21 16 16. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 21 21 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராஸ்பரிட்டி, செல்வம், வளம் அது வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 16 16 யூஸ் பண்ணும்போது எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? தனுஷு இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் அவங்க வந்து அதான் திருப்பியும் அதே தான் வருது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். எங்கேயாவது வெளியூர் போகிறது அவங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக போயிட்டு வரலாம். சிரித்து பேசுகிறது பிடிக்கும்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை வந்து ஏதாவது துருத்துருன்னு ஏதாவது ஒரு விஷயம் காரியம் செய்யணும், அட்வென்ச்சரஸாக செய்யணும்னா செய்யலாம். இவங்க மனசுக்கு எது செஞ்சால் சந்தோஷமாக இருக்குமோ, இல்லை எது ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்குமோ அந்த காரியங்களில் தாராளமாக இந்த வாரம் வந்து ஈடுபடணும் அவங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரெக்கவரி, ஒரு ஹீலிங் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த நேச்சர் கனெக்டடான பிளேஸ்க்கு, அதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போகணும், ட்ரெக்கிங் பண்ணணும், அட்வென்ச்சரஸான ட்ரிப் போகணும்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னா அது தாராளமாக அதுக்கான பிளானிங்ஸ் இந்த வாரம் பண்ணலாம். ஸோ தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. லீவ் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. எப்படியாவது லீவ் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. மகரம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த பண தேவைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பொருள் தேவையாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து அவங்க பூர்த்தி செய்யணும். அதற்கான முழு முயற்சி கண்டிப்பாக இந்த வாரம் எடுக்கணும். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பொசிஷனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் அவங்க ஒரு ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம். ஸோ ரொம்ப டாமினண்ட் வந்து காட்டுவாங்க. யாரையும் நெருங்க விடாமல் வச்சுருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாரோட சகஜமாக பழகணும் இந்த வாரம். கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு நிறைய அவங்களுக்குள்ள ஒரு நியூ பிகினிங் ஏற்படும். நிறைய சந்தோஷமான தருணங்களில் வந்து ஏற்பட இருக்கு. அதனால் ஸோ இதை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோனில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அது தவிர்த்துடணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் க்ரீன். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777788. ஸோ இந்த 47 அண்ட் 888 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 47 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்லைட்மெண்ட் தெரியும். அதாவது ஆன்மீக ரீதியாக ஒரு ஞானம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஞானம் கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த டாமினண்ட்டை வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணும். இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அண்ட் 888 யூஸ் பண்ணும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நியூட்ரலாக இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹையாகவும் இல்லாமல் லோவராகவும் இல்லாமல் அந்த எனர்ஜி ரொம்ப நியூட்ரலாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
இவங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்ஸ்க்கு யாரெல்லாம் செட் ஆகுறாங்களோ, இது எப்படின்னா, ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு நல்லா இருக்கு. சில பேரெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு இரிட்டேட் ஆகுது, எனக்கு கோவம் வருது, அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஸோ அது நிச்சயமா அந்த மாதிரியான இடங்கள், அந்த மாதிரி மனிதர்களை அவங்க கட் பண்ணிக்கணும். அந்த இடங்கள்ல கூட இவங்க போகாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கு எதெல்லாம் ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை கொடுக்குது, நல்ல வைப்ரேஷன் ஃபீலிங்ஸை கொடுக்குதோ அவங்களோட எப்பவுமே கனெக்டடாக இருக்கணும். ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா, இந்த வாரம் அவங்களோட அதிகமாக கனெக்டடாக இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நிறைய ஒரு ஞானம் வந்து உருவாகும், பிறக்கும். ஓகே. ஸோ மகரம் ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாக இல்லாமல் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் சகஜமாக பேசி பழக ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான நல்ல வைப் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காம கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. கும்பம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மேம்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, கையை விட்டு போனது எல்லாமே ஓகே, முடிஞ்சு போன கதையெல்லாம் முடியட்டும், அந்த சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான வேலைகளை வந்து பார்க்கணும். ஸோ முடிஞ்சு போன விஷயங்களை பற்றியே பேசுறது, பிரிந்து போன நபர்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, இது எதுவுமே அவங்க செய்யக்கூடாது. அது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கார்டு இந்த வாரம் அவங்க கொடுக்கணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா அதே தான் வருது. பழைய விஷயங்கள், பழைய நினைவுகளை வந்து, கடந்த கால கசப்பான நினைவுகள், அது எதுவுமே வந்து யோசிக்க வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். நேற்று நடந்தது கூட யோசிக்காமல் ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் யோசிக்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க அப்படி தான் இருக்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் டீப் சீ ப்ளூ. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5555 and 555. ஸோ 5ன்ற நம்பர் யூஸ் பண்ணிக்கலாமா அவங்க? 5ஆம் தேதி பிறந்தவங்களாக இருக்கும் போது அந்த 5 தான் அவங்களுக்கான ஒரு லக்கி நம்பராக, ஸ்பெஷல் நம்பராக இருக்கும். அந்த 5 வந்து லைஃப் லாங் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் 555 அவங்க யூஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆகும். 45 யூஸ் பண்ணும்போது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான அந்த ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ளே ஏற்படும். ஸோ இது வரைக்கும் வேண்டாம், இதுவும் செய்ய வேண்டாம், எல்லாமே இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம ஏன் அடுத்து என்ன செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த 4-5 யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜுமே இங்கே இந்த வாரம் அவங்களுக்குள்ள நிறைய டிரான்சிஷன் நடக்க இருக்குது, நிறைய மாற்றங்கள், அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மனிதர்களுக்கும் ஒரு சக்திகள், பவர் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இவங்களுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றத அவங்க வெளிக்கொணரக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. அதனால் அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், செல்ஃப் லவ் வந்து பண்ணணும், ஸோ மெடிடேஷன் பண்ணணும், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோடு இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான தன்மை என்ன அப்படின்றத அவங்களால உணர முடியும். அதை உணரும் போது நிச்சயமாக இந்த வாரமே அவங்களுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னும் போது கண்டிப்பாக முருகர் வழிபாடோடு இது செய்யணும். ஓகே. கண்டிப்பாக கும்பம் ராசினியர்களே, நடந்து முடிஞ்ச கடந்த கால நினைவுகளை நினச்சி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு மெடிடேஷன், யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கான எதிர்கால மாற்றம் கண்டிப்பாக தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீனம் ராசி இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஓரவஞ்சனை பார்க்குறது, ஸோ அதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா எல்லா சைடும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நியூட்ரலாக இருந்தால் தான் தெரியும். என்னென்னா இவங்க சம்டைம்ஸ் யாரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது, யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ இந்த காரியம் இந்த வாரம் அவங்க செய்யவே கூடாது. பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இருக்கும் போது மட்டும்தான் 2 சைடு உள்ள நிறை குறைகள் வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ஒரு ஹை மோட்டிவேட்டடாக இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது. நான் தான் பர்ஃபெக்ட்,
ஸோ நான் சொல்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அது மைண்டில் வச்சு தேவையில்லாமல் எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து டாப் ஆஃப் த லெவலில் இருக்கேன், அதனால் நான் சொன்ன எல்லோரும் ஒபே பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன்னு என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் இருக்கவே கூடாது இந்த வாரம். ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், கோல்டன் அண்ட் ரெட். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88881010. ஸோ இந்த 481010 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 48 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும், அவங்க வேறு சில காரியங்களில் ஈடுபடுறதுக்கு. 1010 யூஸ் பண்ணும்போது முக்கியமாக இந்த பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான ஆக்ஷன் வந்து அவங்களால எடுக்கும். ஏன்னா சில டைம் அவங்களுக்கே தெரியாமல் தான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு அது யோசிப்பாங்க, நம்ம ஏன் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடாது, அதனால நிறைய விஷயங்களை தவிர்த்துலாமேன்னு. அப்படி அவங்க இருக்கணும்னா 1010 யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ நம்ம என்ன ப்ரெடிக்ஷனில் வந்ததோ அதே தான் முருகர் மெசேஜ்லேயே வந்தது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த பர்செப்ஷன் மைண்ட் செட் வந்து இருக்கணும். அதாவது இவங்க பக்கம் நடக்கிறத மட்டும் யோசிக்கிறாங்க, ஆப்போசிட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத யோசிக்க மறந்துடுவாங்க, இல்லை வந்து அதை பெருசாக கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்பவுமே இவங்க மற்றவங்க சைடும் வந்து யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி நல்லவங்க சைடு இதெல்லாம் செய்கிறாங்கன்னா கெட்டவங்க சைடு ஏன் அதை செய்யறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கு அதையும் யோசிக்கணும். ஸோ இவங்க எப்படி அதை கன்சிடர் பண்ணுறாங்க, நல்லவங்க கெட்டவங்க. ஸோ அது மாதிரி 2 சைடும் யோசிக்கணும், 2 சைடு ஆஃப் பர்செப்ஷனும் அவங்க வந்து பாயிண்ட்லேயும் பார்க்கணும். ஸோ இது நிச்சயமாக இந்த வாரத்துலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, 2 பக்கமும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு முருகர் சைட்லேருந்து நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கும், அவங்க எதிர்பார்க்குற அந்த நியூ லைஃப்பும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ மீனம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக யாருக்கும் ஓர வஞ்சனை பார்க்காதீங்க, பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க, எல்லாரும் கூட ஈக்குவலாக பழகுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கான பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக வந்து கணிச்சு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கடந்து வாங்க.